ஆர்பி உதயகுமார் ஒரு விஷ ஜந்து. பெருச்சாலி உருவத்தில் உதயகுமாரை பிரிண்ட் அவுட் எடுத்த அமமுக மாவட்ட செயலாளர் விமர்சனம். சென்னை திருவேற்காடு கோழி பகுதியில் திமுக மற்றும் பாஜகவிலிருந்து 50க்கும் மேற்பட்டோர் அமமுக கட்சியில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தினர் ஏராளமானோர் அமமுக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அவர்களை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் லக்கி முருகன் அமமுக கட்சி தொண்டை அணிவித்து வரவேற்றார். அத்துடன் டிடிவி தினகரன் புகைப்படம் பொறிக்கப்பட்ட குடைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய லக்கி முருகன், அதிமுகவின் ஆர்பி உதயகுமார் ஒரு விஷ ஜந்து என்றும் அவர் பெயரை ஊத்தவாயன் உதயகுமார் தான் என்று காட்டமான விமர்சனங்களை முன்வைத்தார். அது மட்டுமின்றி 2008ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் வி.கே. சசிகலாவின் நம்பிக்கைக்குரிய நபரான மருத்துவர் வெங்கடேஷன் ஷூவை துடைத்தவர்தான் ஆர்பி உதயகுமார் என ஆவேசமாக தெரிவித்தார். அதன் பின்னர் வி.கே. சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தயவா அதிமுகவில் வளர்ந்த எம்எல்ஏ, அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை பெற்றதாகும். தற்போது அந்த நன்றியை மறந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆர்பி உதயகுமார் மதுரையின் திருமங்கலம் உட்பட எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் டிடிவி தினகரனின் அந்த இடத்தை கேட்டு பெற்று அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவரது ஊழல்களை எடுத்து மக்களிடம் சொல்லி அவரை தோற்கடிப்பேன் என சூளுரைத்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் திருவேற்காடு நகரத்தில் திமுகவை சார்ந்த ஆட்டோ சங்கத்தினர் இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட திருவேற்காடு கோவில் அருகில் இருக்கும் ஆட்டோ சங்கத்தை சார்ந்த சகோதரர்கள் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதனுடன் எனது அருமை தம்பி லோகேஷ் அவர்கள் பிஜேபி திருவேற்காடு நகர வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக செயலாற்றி வந்தார். அவரும் தன்னை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இன்று இணைத்து கொண்டார். அவருடன் காளிதாஸ் போன்ற வழக்கறிஞர்கள் தங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இந்த தருணத்தில் இன்று தமிழ்நாட்டில் ஒரு அதிசய ஜந்து நடமாடி வருகிறது. அந்த ஜந்துவை பற்றி சில விளக்கங்கள் தருவதற்காக சில விளக்கங்களை தருகிறேன். இந்த ஜந்துவை நீங்கள் அனைவரும் சிறிது காலம் பார்த்திருக்க நேரிடும். இந்த ஜந்து பெயர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து மக்களாலும் அன்பாக அழைக்கப்படுகிறார்கள் ஊத்தவாயன் உதயகுமார் என்று. நாங்கள் கூறவில்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் அந்த பெயரை உச்சரிக்கவில்லை. தமிழக மக்களால் இன்று அனைத்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு போன்ற அனைத்து வலைத்தளங்களிலும் ஊத்தவாயன் உதயகுமார் என்று அன்போடு அழைக்கப்படுபவர் இவர்தான். இவர் யார் என்று கேட்டால் 2008க்கு முன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் உறவினரான டாக்டர் வெங்கடேஷ் அவர்களின் வீட்டில் அவருடைய ஷூவை துடைத்து கொண்டிருந்தவர் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் அவர்கள். இவர் பல அவதாரங்கள் எடுப்பார், அதில் இது ஒரு அவதாரம். அப்பேற்பட்ட ஷூவை துடைத்து கொண்டிருந்தவர் டாக்டர் வெங்கடேஷ் சார் அவர்களின் காலை கையை பிடித்து, அந்த காலகட்டத்தில் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா, சின்னம்மா, அண்ணன் டிடிவி அவர்களின் அன்பை பெற்றவர். ஆகையால் அதை தெரிந்து கொண்டு அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் வெங்கடேஷ் சார் அவர்களின் வீட்டில் போய் அவர் ஷூவை துடைக்கிறேன், தரையை துடைக்கிறேன், பாத்ரூம் கழுவுறேன்னு சொல்லிட்டு அவருடைய அன்பை பெற்று பிற்காலத்தில் 2008க்கு பிறகு டாக்டர் வெங்கடேஷ் சார் அவர்கள் போட்ட பிச்சையால் மாநில மாணவர் அணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், அதுவும் வருவாய்த்துறை அமைச்சர் போன்ற பல பதவிகளை அனுபவித்த இந்த ஊத்தவாயன் உதயகுமார் அவர்கள் இன்று அம்மாவின் மறைவுக்கு அப்புறம் 2016 அம்மாவின் மறைவிற்கு அப்புறம் அம்மா இருந்தபோது எப்படி கட்டுக்கோப்போடு இராணுவ கட்டுக்கோப்போடு அதிமுகவை சின்னம்மாவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த இயக்கத்தை வழிநடத்தி பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வராக்கி அம்மா இருக்கும்போது எந்த கட்டுப்பாடோடு இருந்ததோ அதே கட்டுப்பாடு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருந்தார்கள். முதலில் அந்த கட்டுப்பாடான ஒரு இயக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து அதை கொளுத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொளுத்தி போட்ட முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊத்தவாயன் உதயகுமார் தான், வேறு யாரும் இல்லை. சட்டமன்றத்தில்
அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எதிரில் நடந்து வரும்போது அவரை பார்த்து ஒரு புன்னகைத்தார். அது ஒரு பெரிய குற்றமாக கருதி சின்னம்மாவிடமும் வந்து கொளுத்தி போட்டு இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து சிரிக்கிறாரு, இவர் நாளைக்கு இவர் தப்பான வழியில் போகிறாரு அப்படி இப்படின்னு கொளுத்தி போட்டு பெரிய, அதாவது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் தொடங்குவதற்கு முன்பே தர்மயுத்தத்தை தொடங்கியவர் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் தான். இந்த அதிமுக இந்த நிலைக்கு போனதற்கு இவ்வளோ குழப்பங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணமே இந்த முதல் ஜந்து உதயகுமார், ஊத்தவாயன் உதயகுமார் தான் காரணம். இதை யாரும் மறுக்க முடியாது. இது உண்மை, நடந்த உண்மை. நான் இந்த பொய்யெல்லாம் சொல்ல விரும்பலை. இப்போ நான் இதை கொடுக்குற இது கூட நான் எங்கள் தலைவர்கிட்டையோ எனக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த அனுமதியும் வாங்கலை. ஆனால் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் 2008 நான் டாக்டர் வெங்கடேஷ் சாருடைய ஷூவை துடைக்கிறார், நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன். அந்த வேதனையும் டெய்லி இந்த ஆள் தினமும் கொடுக்கும் ஒரு இவர் தான் உலகத்திலே அரசியல் ஞானி மாதிரியும், இவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிமுக துவங்க ஐடியா கொடுத்து பலமாக இருந்தது மாதிரியும், பின்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பின்பலமாக இருந்த அதிமுகவை இயக்கியவர் இவர் மாதிரியும், தென் மாவட்டங்களுடைய பிரதிநிதி இவர் மாதிரியும் இன்றைக்கு தினமும் ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு தினமும் ஒரு வாய்ஸ் ஓடால் விட்டுக்கிட்டு தெரிகிறார். இந்த ஊத்தவாயன் உதயகுமாரை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் யாரோ சொல்லியோ யாரோ கேட்டோ நான் இதை இந்த தகவல் இங்கே சொல்லலை. இந்த ஏன்னா வர சொல்லுங்கள், ஊத்தவாயன் உதயகுமார் நேரில் வர சொல்லுங்கள். நான் என்னைக்கு பார்த்தேன், எப்படி பார்த்தேன், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் நான் சொல்கிறேன். அவருக்கு முதல்ல டாக்டர் வெங்கடேஷ் சார் வீட்டில் ஷூ துடைக்கிற வேலைக்கு ஷூவை துடைச்சதை என் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்பேற்பட்டவருக்கு எப்பேற்பட்ட பதவி, இன்றைக்கி எடப்பாடி எப்படி காலில் விழுந்து டேபிள் கீழே காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு இவ்வளோ மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதை விட பெரிய துரோகத்தை இந்த ஊத்தவாயன் உதயகுமார் செஞ்சுட்டு இருக்கிறார். இனத்தோடு தான் சேரும். அதை போல தான் துரோக கும்பலோடு சேர்ந்து தான் இன்றைக்கி துரோகத்துக்கு இது அடுத்தடுத்து வித்துகளை விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஊத்தவாயன் உதயகுமார் இதுபோன்று தொடர்ந்து அவதொரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ இல்லை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை பற்றியோ இது போன்று தொடர்ந்து அவதூறு பேசி கொண்டிருந்தால் நான் மற்றவர்களைப் போல் அசிங்கமாக பேசுவதோ அசிங்கமாக பதிவிடுவதோ அல்லது கையை வெட்டும் காலை வெட்டுவேன் என்று ஏதோ அந்த மாதிரி எந்த இதுவும் செய்ய மாட்டேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஊத்தவாயன் உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் நின்றாலும் சரி, எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, அந்த தொகுதியில் எங்கள் தலைவரிடம் சொல்லி அந்த தொகுதியில் இவனை எதிர்த்து நின்று இவனுடைய யோக்கியம், இவன் செஞ்ச துரோகம், இவன் எப்படி வந்தா, இவனுடைய படிப்படியாக அவன் எப்படி இவனுக்கு யார் இவனுடைய வளர்த்து இவளுக்கு கொண்டு வந்தது காரணம் யார், இவன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறான், இது எல்லாத்தையும் அந்த தொகுதியில் ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு தெருமுனையிலையும் கூட்டம் போட்டு மைக்கை பிடிச்சி இவன் முகத்திரையை கிழித்தெறிந்து அவன் நிற்கிற சட்டமன்ற தொகுதியில் இருந்து அவனை அரசியலிலிருந்து துடைத்தெறிந்து எழுந்துவிட்டு தான் வருவேன். இது சத்தியம். மற்றவர்களைப் போல் அவனை அசிங்கமாக பேசுவது, அவனை போல் இழிவாக பேசுவது இதெல்லாம் செய்ய மாட்டேன். சத்தியமாக 2020 இதே போல் தொடர்ந்து அவன் பேசிட்டு இருந்தாப்லன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் தொகுதியிலே போய் எதிர்த்து நின்று நான் அவரை அந்த தொகுதியில் இல்லை அந்த தென் மாவட்டத்திலே தலை தூக்காத அளவுக்கு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு தான் வருவேன். அது எவ்வளோ செலவானாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதெல்லாம் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த ஊத்தவாயன் உதயகுமார்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதன் வாயிலாக 4.5 வருஷம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி, சின்னம்மாவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் போட்ட பிச்சையில் முதலமைச்சராக இருந்தார். இப்போ 4.5 வருஷம் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இந்த 9 வருஷத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு எத்தனை முறை போயிருக்கிறார்? பல முறை போயிருக்காரு. பிரதமர் மோடியை சந்திச்சுக்கிறாரு, அமித்ஷா அவர்களை சந்திச்சுக்கிறாரு, நட்டா அவர்களை சந்திச்சுக்கிறாரு, மேலும் நிறைய ரகசிய பயணங்கள், நேரடி பயணங்கள் பண்ணியிருக்கிறார். என்னைக்காவது இந்த ஊத்தவாயன் உதயகுமார் அந்த ஆள் கூட கூட்டு போயிருக்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லிட்டு அந்த உதயகுமார் சொல்லிட்டு இனிமேல் எந்த பதிவாக போடட்டும். இவன் யோக்கியதை தெரிஞ்சுதான் இவனை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணிட்டு தொடச்சி போட்டு உட்காந்துருக்கிறார் அந்த ஆள். இது தெரியாம தினமும் ஒரு பதிவு. அவரு அந்த மாதிரி முக்கியமான எடப்பாடி முக்கியமான இடங்களுக்கு போகும்போது அதுக்கு சில முனிகள்லாம் வச்சுக்கிறார். அவங்கள மட்டும்தான் அவர் கூட்டு போவார். இந்த மாதிரி ஊத்தவாயன் நிலம்பாறுபவன்லாம் கூட்டு போறது இல்லை. இது அவரே
புரியுற மாதிரி பண்ணுறாரு. இது புரியாமல் இந்த ஊத்தவாயின் உதயகுமார் பெரிய அப்பா டக்கர் மாதிரி தினமும் ஒரு வீடியோ போடுறது, தினமும் ஒரு இதை போடுறது. எங்கேருந்து வந்தோம், நமக்கு யார் வாழ்வு கொடுத்தா, நீ யார் அரசியலில், உங்கள் அப்பா என்ன பெரிய அப்பா டக்கரா, இல்லை நீ என்ன அரசியலில் பிறந்ததுலேருந்து அரசியலில் வந்துட்டுங்கிறியா? 2008க்கு அப்புறம் உனக்கு டாக்டர் வெங்கடேஷ் சார் போட்ட பிச்சை, சின்னம்மா போட்ட பிச்சை, அண்ணன் டிடிவி தினகரன் போட்ட பிச்சை. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு? என்னமோ எடப்பாடி தான் உனக்கு வந்து முதல் மாநில செயலாளர் போட்டது எடப்பாடி பழனிசாமியா? இல்லை சட்டமன்ற உறுப்பினராக அவனை ஆக்குனது எடப்பாடி பழனிசாமியா? இல்லை அமைச்சர் ஆக்குனது எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமி உன்னை என்ன பண்ணாரு? 2008க்கு முன்னாடி எங்கே இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கொஞ்சமாவது மனசாட்சியோட அரசியல் பண்ணணும். மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. நீ என்னமோ வந்து திருமங்கலத்தில் நீ வந்து பரம்பரையாக நீ எம்எல்ஏவும் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற மாதிரி இந்த முறை பசும்பொன் புண்ணிய பூமியில் பசும்பொன் ஐயா அவர்களுக்கு தங்கத்தாரக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொற்கரங்களால் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை நீ அந்த புனித பூமியில் அந்த புனித மனிதருக்கு போய் நீ சூட்டும் போது நான் வேதனைப்பட்டவல்ல, நானும் ஒருத்தன். நீ ஒரு துரோகி, நீ ஒரு மிக மிக அசிங்கமான ஒரு பிறவி, அப்பப்போ தன்னுடைய நிலையை மாற்றுற ஒரு பிறவி. நீ அவதாரங்கள் பல எடுத்து பல கோலங்களை திருட ஒரு துரோகி. நீ போய் அந்த புண்ணிய பூமியில் அந்த புண்ணிய தலைவருக்கு உன் கையால் சாத்தினது மிகப்பெரிய குற்றம். நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த தென் மாவட்ட மக்கள், அந்த சில நீ சார்ந்திருக்க மக்கள், நீ சார்ந்திருக்க இனத்தை சார்ந்த மக்கள் உன்னை வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு நினச்சிருக்கிறியா? உன்னை காரி 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 துப்பிட்டு இருக்காங்க தினமும். நீ போடுற வீடியோவுக்கு கீழே போயிட்டு கமெண்ட் எல்லாம் படிச்சுப்பார், நல்லா படிச்சுப்பார். என்னென்ன உன்னை காரி காரி முடிச்சிருக்கான்னு பார். தேவையில்லாத இன்னொரு முறை இது போன்று தேவையற்ற பதிவுகளை நீ போட்டின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் உன்னுடைய தொகுதியில் நின்று உன்னுடைய முகத்திரையை கிழித்து அரசியலிலிருந்தே உன்னை அப்புறப்படுத்தி விட்டு தான் நான் வருவோம். இது அம்மா மீது ஆணை. அதனால் இத்தோட உன்னுடைய விளையாட்டை நிறுத்திக்கணும். இல்லைன்னா அடுத்து நாங்கள் என்ன செய்வோம் பார்த்துக்கோ. சரியா? நன்றி.